بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: فاقرؤوا ما تيسر من القرآن. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: أفضل العبادة قراءة القرآن. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறது. வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாட்டமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடத்தினுடைய ரமதான் மாதத்தின் 2வது ஜும்மாவில் இருக்கிறோம். ரமதான் மாதமும் குர்ஆனும் நெருக்கமாக இருப்பது நாம் அறிந்த ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொட்டு இன்று வரை இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு ரமதான் மாதமும் குர்ஆனும் அவ்வளவு நெருக்கமானதை அறிந்து நாம் அதை அமல் செய்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருடம் குர்ஆன் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ப, இன்னைக்கு என்ன தேவை ஏற்படுதோ அவ்வளவு வசனம், இன்னைக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வசனம். ஒரு நாளைக்கு 10 வசனம், ஒரு நாளைக்கு 5 வசனம், ஒரு நாளைக்கு 1 வசனம், அல்லது ஒரு நாளைக்கு பிரமாண்டமான ஒரு பெரிய சூரா, ஒரு பெரிய அத்தியாயம். தேவை என்னமோ அவ்வளவு அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா தந்தான். அந்த கொஞ்சம் கொஞ்சமா தர்றத ஆரம்பிச்சதுல இருந்து ரமதான் வரை, அந்த முதல் ரமதான் வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை ஓதி காட்டுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு முறை ஓதி காட்டுவாங்க. இதே மாதிரி 23 வருடம் தொடர்ந்து இந்த ரமதான் மாதத்தில் குர்ஆனை வானவர் ஓத நபி கேட்பதை, நபி அவர்கள் ஓத வானவர் கேட்பது. ரசூலுல்லாஹ் மௌத்தா போற அந்த ரமதான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை குர்ஆனை மொத்தமாக ஓதி காட்டினார்கள். நபி அவர்களும் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மொத்தமாக ஓதி காட்டினார்கள். அதனால அது என்னவோ, இந்த ரமதான் மாதத்தில் மொத்தமாக குர்ஆனை முடிப்பது அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பு மாதிரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு மாதிரி, அதே போல நபி தோழர்களின் பண்பு மாதிரி. இந்த ரமதான் மாதத்துல நிறைய குர்ஆனை ஓதணும், மார்க்க நமக்கு கத்துக்கணும். மற்ற மாதத்துல ஓதணும், அதை விட 1 மடங்கு ரமதான் மாத்திரம் நிறைய ஓதணும். என்ன முடியுமோ ரமதான் குர்ஆனை நிறைய ஓதி பழகணும். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி பதிவு செய்யறான்: ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். குர்ஆன்ல உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓது, அவ்வளவுதான். அதாவது கொஞ்சமா ஓதுறத இது சுத்தமா ஓதுறதை விட பரவாயில்ல, அப்படிதானே? கொஞ்சமா ஓதுறது ஓதாமலே இருக்கிறத விட பரவாயில்ல. அல்லாஹ் அதையெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றான், குர்ஆன்ல உனக்கு என்ன முடியுமோ அதை ஓது, எவ்வளவு முடியுமோ அதை ஓது. ரமதான்ல மட்டுமில்ல, எல்லா காலத்திலையும். ரமதான்ல கொஞ்சம் கூட கவனம் தேவை. மற்ற இபாதத்தை நோக்கு வைக்கிறோம், திக்ரு செய்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், தானம் தர்மம் வழங்குறோம், ஏழைப்பாளைகளை கவனிக்கிறோம், சொந்த முந்தத்தை அனுசரிக்கிறோம், அப்படின்னு நிறைய இபாதத்தை செய்யறோம்ல. அந்த இபாதத்தோடு குர்ஆன் ஓதுறதும் உள்ள வந்துடும். அதுதான் இந்த ரமதானுக்கான அலங்காரம். ரமதான் ஒரு நோன்பு அதிகமான நன்மை வேணும்னா அந்த நோம்புக்குள்ள குர்ஆன் ஓதுறது இருக்கணும். மார்க்கம் சொல்லுது. ஹஜ்ஜு, அந்த ஹஜ்ஜுக்குள்ள நிறைய குர்ஆன் ஓதுறது இருந்தா அந்த சிறந்த ஹஜ்ஜா மாறிடும். அதே போல நாம தொழுகையில சொல்லவே தேவையில்லை. தொழுகைனாலே குர்ஆன் ஓதுனாதான் தொழுகை, இல்லாட்டி தொழுகை கிடையாது.
எல்லா இபாதத்துக்குள்ளேயும் குர்ஆன் ஓதுறது இருக்கு. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃலலுல் இபாதத்தி கிராஅத்துல் குர்ஆன். இபாதத்திலேயே வணக்க வழிபாடுகளிலேயே சிறந்தது உயர்ந்தது உயர்வானதுன்னா குர்ஆன் ஓதுறது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவோ இபாதத்திற்கு குர்ஆன் ஓதுறது எல்லா வேதையும் விட ஒரு உயர்வான இபாதத். இந்த ரமதான்ல நாம குர்ஆனை முடிஞ்சவரை ஓதணும். குர்ஆன் ஓதுறதுனால என்னங்க லாபம்? நாம அதை விளங்கின ஆசை வந்துடும் இல்லையா? படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா கை நிறைய சம்பளம், அதன் பிறகு வீடு வாசல் காரு வசதி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் இருக்கு. நினைக்கிறோமா இல்லையா? அதை நோக்கி நாம படிக்கிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்க முயற்சி பண்றோம், பணம் சம்பாதிக்க கடை வைக்கிறோம், கம்பெனி வைக்கிறோம், எல்லாம் வசதியான வாழ்க்கைக்காக பணத்தை நோக்கி மனிதன் ஓடுவதை போல் குர்ஆன் ஓதினால் என்ன கிடைக்கும் என்பதை மனிதன் முறையாக விளங்கினாள் குர்ஆனை விட்டு அவன் ஒருபொழுதும் பிரிய மாட்டான். அவ்வளவு நன்மை இந்த குர்ஆன் நமக்கு தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஹாதிஹில் குலூப தஸ்தஉ, மனித உள்ளங்கள் அவ்வப்போது துருப்பிடிக்கும் அப்படின்னா. துருப்பிடிக்கும், அதுக்கு உதாரணம் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரும்பின் மீது தண்ணீர் பட்டால் எப்படி துருப்பிடித்து அந்த இரும்பை இல்லாமல் ஆக்குமோ, அதை போல அவ்வப்போது மனித உள்ளங்கள் துருப்பிடிக்கும், அதை கண்டுகொள்ளாது விட்டால் இதயம் செத்து போகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப அந்த துரு பிடிக்காம உயிரோட வச்சுக்கணும், ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும் இதயத்தை. அப்படின்னா அது என்ன வழி அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், கத்ரத்து திக்ரில் மௌத் வ திலாவத்தில் குர்ஆன், நீங்கள் அடிக்கடி அதிகமாக உங்கள் மௌத்தை நினைத்து பாருங்கள், இரண்டாவது அதிகமாக குர்ஆன் ஓதி வாருங்கள். நான் மௌத்தா போயிடுவேன், எனக்கு இப்படி ஜனாசா தொழுகை நடக்கும், இப்படி மண்ணறைக்குள்ள இறக்கி வைப்பாங்க, அங்க மலக்கு வருவாரு கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லி மௌத்த நான் நினைக்கிறேன். நான் இறந்து போவதை அவ்வப்போது நினைத்து பார்க்க வேண்டும். அதுவும் ரசூலுல்லாஹ் நிறைய நினைக்கிறோம்னு சொல்றாங்க. நிறைய மௌத்த நினைங்க, உங்க உள்ள உயிர்ப்போட இருக்கும். அதுக்கு அடுத்து நிறைய குர்ஆன் ஓதுங்க, அந்த குர்ஆன் உங்க உள்ளத்துக்குள்ள வேலை செய்யும், உங்க இதயத்தை உயிரோடையே வச்சிருக்கும், துருப்பிடிக்க விடாம அது பாதுகாக்கும். துருப்பிடிக்கிறதுனா என்னங்க அப்படின்னு கேட்டா, நல்லது சொன்னாலும் அவன் எடுத்துக்க மாட்டான், நல்லது சொன்னாலும் எடுத்துக்க மாட்டான், தீயது செஞ்சுக்கிட்டு இருப்பான், செய்யாதடா இது பிரச்சனைக்குரியது இது பாவமானது பின்விளைவை உண்டாக்கும் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டான். இந்த இதயம் வந்துருச்சுன்னு வைங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் இருக்கிறதுலயே மோசமானவன். அல்லாஹ் அவனை பத்தி குர்ஆன்ல சொல்லும் போது பல்ஹும் அவந்து அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறான். அவன் ஆடு மாடை விட, கால்நடைகளை மிருகங்களை விட கேடுகட்டான் அப்படிங்கிறான் அல்லாஹ். அதை விட மோசமானதேங்கிறான் அல்லாஹ். அப்படிங்கிறதுனால நம்ம உள்ளத்தை எப்பயும் உயிர்ப்போட வச்சுக்கணும்னா நாம நிறைய குர்ஆன் ஓதிட்டு இருக்கணும். அவ்வப்போது துருப்பிடிக்கும் சுத்தப்படுத்துறது, துருப்பிடிக்கும் சுத்தப்படுத்துறது, அது சிறப்பு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுனா உள்ளம் உயிரோடையே இருக்கும்ங்கிறாங்க, செத்து போகாது அப்படிங்கிறாங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யாரு நிறைய குர்ஆன் ஓதுறது பழக்கமா வச்சிருக்காங்களோ, மன் கரஅல் குர்ஆன் கானத் லஹு இன்தல்லாஹி தஅவத்துன் முஸ்தஜாபத்துன், மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்குமா. நபிமார்களுக்கு கிடைத்தது, ஷுஹதாக்களுக்கு கிடைத்தது, ஆலிம்களுக்கு கிடைத்தது. அதன் பட்டியலில் இப்படி வருகிறது, யார் குர்ஆனை அதிகமாக ஓதி வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ்விடத்துல துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு துவா கிடைக்கும். அவர் அந்த ஒரு துவா அவருக்கு இருக்கு, அவர் அந்த துவாவில எதை கேட்டாலும் கிடைச்சிருமா. அப்படி ஒரு தஅவத்துல் முஸ்தஜாபுன்னு சொல்லுவாங்க. அது நபிமார்களுக்கு அல்லாஹ் தந்தது, அது ஷுஹதாக்களுக்கு ஆலிம்களுக்கு நாதாக்களுக்கு தந்தது. ஆனா ஒரு பாமர மனுஷனுக்கு அல்லாஹ் தர்றானே, ஏப்பா உன்கிட்ட ஒரு துவா தந்தனப்பா, நீ என்ன கேட்டாலும் அதை கபூல் ஆகுப்பா அப்படின்னு நம்மகிட்ட அல்லாஹ் ஒரு துவாவை தந்திருக்கா. யார்கிட்ட? குர்ஆனை நிறைய ஓதுறாட்ட அப்படி ஒரு பொசிஷன் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரு கொஞ்சம் உஷாரான ஆளா இருந்தா விரும்பினா உலகத்துல பயன்படுத்தி எதையாவது வாங்கிக்கட்டும், அந்த துவாவை பயன்படுத்தி. விரும்பினா மறுமை அப்படியே வச்சிருந்து, இறைவா நான் குர்ஆன் ஓதுனேன், குர்ஆன் ஓதுறதுனால ஒப்புக்கொள்ளப்பட்டு துவான்னு ஒண்ணு சொன்னீங்க, அதை வச்சு மறுமையில ஏதாவது வாங்கிக்கட்டும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துவா அவருக்கு கிடைக்கும் என்பதாக குர்ஆனை நிறைய ஓதியவர்களுக்கு உண்டானது என்று சொல்லி தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்வார்கள்,
குரானை நீங்க வீடுகள்ல நிறைய ஓதினா, வீடுகள்ல குரானை நீங்க நிறைய ஓதினா மலக்குமார்கள் நீங்க கூப்பிடாமலே உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. உங்க வீடு பெரிய பங்களாவா இருந்தாலும் சரி, குனிய முடியாத அளவு குடிசையா இருந்தாலும் சரி, மலக்குமார்கள் வருவாங்க. மலக்குமார்கள் வந்தா என்ன நடக்குது? ரசூல் அடுத்து சொல்றாங்க, உங்க வீட்டுக்குள்ள பரக்கத்து வந்துரும், உங்க வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு இருக்காது, உங்க வீட்டுக்குள்ள நெருக்கடி இருக்காது, உங்க வீட்டுக்குள்ள மனக்கவலை இருக்காது. நிறைய இன்னைக்கு உலகத்துல தற்கொலை நடக்குதுன்னு சொல்றோம். அதுக்கு என்னங்க காரணம்? என்ன காரணம்? மன இறுக்கம் அப்படிங்கிறான். மன இறுக்கம். மன இறுக்கம் உள்ளவன் சிரிச்சு பேச மாட்டான். எப்ப பார்த்தாலும் ஏதோ இழந்ததை போல ஒரு கவலையிலே இருப்பான். அதிகபட்சமா அவன் தற்கொலையில போய் அவன் வாழ்க்கை முடிஞ்சிருது. மன இறுக்கம் வரக்கூடாது, அது மிகவும் மோசமானது. மன இறுக்கம் தான் பிபியை உண்டாக்குறது, சுகரை உண்டாக்குறது, ஹார்ட் அட்டாக்கை உண்டாக்குறது, ஸ்ட்ரோக் போன்ற பக்கவாதத்தை உண்டாக்குறது. எல்லா நோயையும் பெரிய நோயை போய் அந்த மன இறுக்கம் தான் உண்டாக்குது. இந்த மன இறுக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னா அவனுக்கு மனசுல ஒரு வகையான நிம்மதி நிலவரம்னு சொன்னா, அப்ப அவன் வீடுகள்ல குரான் ஓதும் பொழுது மலக்குமார்கள் வர்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள குடியிருக்கிற ஆளுக்கு மன இறுக்கம் இருக்காது, மனம் ரிலாக்ஸா இருக்கும். கணவன் மனைவி பிள்ளைங்க பெற்றோருக்கு மத்தியில சண்டை சச்சரவு அது இது எதுவும் வராது. நிம்மதி ராகத்து சுபிச்சை எல்லாம் வந்துடும். அடுத்த ரசூலா சொல்றாங்க, பரக்கத்தான ரிசுக்கு கிடைக்கும். பரக்கத்தான வீட்டுக்குள்ள அருள் வந்துட்டா எல்லாமே கிடைச்சிருங்க. அப்ப வீட்டுக்குள்ள குரான நிறைய நாம ஓதணும். நாம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுக்குள்ள ரகாலி அது இதெல்லாம் வச்சு முறையா குரான நிறைய ஓதுறதுக்கு நாம அந்த பிள்ளைங்க முன்னாடி ஓதினா பிள்ளைங்க தானா குரான ஓதிட்டு இருக்க போது. இதை விட கூடுதலான இன்னொரு செய்தி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களே, குரானுக்கு விரிவுரை தருபவரை அவரை விட சிறந்தவர் கிடையாது. அவ்வளவு பெரிய மூத்த நபித்தோழர், அவ்வளவு மார்க்க ஞானங்களை கரைத்து குடித்த மாமனிதர் அவரு சொல்றாங்களே. அதாவது மன் கரஅல் குர்ஆன, யாரு குர்ஆன ஓதுறத வாழ்க்கையில நிறைய அப்படியே தொடரா வச்சிருக்கிறாரோ, லம் யுரத்த இலா அர்தலில் உமூர், அதாவது அறுதல் உமூருங்கிற நிலை அவனுக்கு வராது. அறுதல் உமூர்னா என்னங்க? படுத்த படுக்கையா கிடப்பாரு. எப்படா இந்த கிழமை மௌத்தா போவான், இந்த ஆள் மௌத்தா போவான்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. படுத்த படுக்கையா இருப்பாரு. மலஞ்சலம் எல்லாம் படுத்த படுக்கையிலே கழிப்பாரு. சுயமா அவருக்கு சாப்பாடு அவர் கையில எடுத்து சாப்பிட முடியாது. யாராலும் ஒரு ஆளு தீட்டி விடணும், அவருக்கு எல்லாத்தையும் கழுவி விடணும், சுத்தப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நிலை இருக்குல்ல. அதுக்கு பேரு அரபியில அறுதல் உமூர்னு சொல்லுவாங்க. அந்த படுத்த படுக்கையா கிடக்கிறார். அவருடைய சுய தேவையை அவரால் பூர்த்தி பண்ண முடியாது. பாத்ரூம் போகணும்னா கூட யாராவது ஒரு ஆளு குடிச்சுக்கிட்டு போக வேண்டியிருக்கு. கழுவி விடணும்னா கூட யாராவது ஒரு ஆளு கழுவி விட வேண்டியிருக்கு. அப்படி ஒரு நிலை சில பேருக்கு இருக்கா இல்லையா? அந்த நிலை யாருக்கு வரவே வராது என்றால், குர்ஆனை வளமையாக ஓதி வந்தால் அந்த நிலை நிச்சயமாக அவருக்கு வராது. அப்படி ஒரு நிலை வரவே வராது. படுத்து சீரழிஞ்சு எப்படா செத்து போவாங்கிற நிலை மோசமானது. வாழ்க்கையிலே அந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அந்த அறுதல் உமூர் வரக்கூடாதுன்னு ஒரு ஆள் முடிவு பண்ணாங்க வைங்க, குர்ஆனை நிறைய ஓதுங்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மாணவர் இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ், இவங்க எல்லாம் இந்த குர்ஆன் வசனத்துக்கு விரிவுரைகளாக அளிச்சிருவார்கள். தஃப்சீர் துர்ருல் மன்சூர், தஃப்சீர் ரூஹுல் மஆனி, தஃப்சீர் ஜலாலை, இந்த மாதிரி பிரமாண்டமான வெளி உலகத்திற்கு தெரியும் நிறைய நூல்கள் இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு பால் மௌத்தா போற வரைக்கும் நினைவாற்றலோட இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நினைவாற்றலோட இருக்கணும். நம் நாட்டினுடைய பெரிய அரசியல்வாதி கிட்டத்தட்ட ஒரு 95-96 வயசு வரைக்கும் வாழ்ந்தான். மௌத்தா போற வரைக்கும் நினைவாற்றலோட இருந்தாங்க. அவருடைய பெரிய அதாவது வெற்றினாலே அதுதான். அந்த ஆளு மௌத்தா போற வரைக்கும் நான் யாரு, என் நிலைமை என்ன அப்படிங்கறத அப்படி வச்சிருக்கான். இந்த நிலை இருக்க அது மிகவும் சிறப்பான. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய நினைவாற்றல் எல்லாம் இழந்து போய் துண்ட தோல்ல போட்டுக்கிட்டே துண்ட தேடுற கதை இல்லையா? துண்ட தோல்ல கிடக்கும், துண்ட காணாம அப்புறம் பார்த்தா தோல்ல கிடக்கும். அந்த மாதிரி ஏதாவது சீப்பு பேனா நம்ம கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு அந்த வீடு பூரா தேடிட்டு அதன் பிறகு நம்ம வீட்டு சின்ன பிள்ளை என்னத்தை தேடி இந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்றது, இது எல்லாம் நினைவாற்றல் குறைந்து போகும். இந்த நிலை வராம இருக்கணும்னா அப்துல்லாஹ் இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ், முஹம்மது இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்களே, கனவு சொன்ன உடனே அழகான விளக்கம் சொல்லுவாங்க. இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், அதாவது கனவுல தட்டுல தேன் இருக்கு, தட்டுல தேன் இருக்கு, நான் என்ன பண்றேன், நாக்கால அந்த தேனை சப்பி சப்பி சாப்பிடுறேன், என்ன இதுக்கு அர்த்தம்னு கேட்டார். இதுக்கு என்ன நான் விளங்குறதுன்னு கேட்டார். உடனே இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, ஏப்பா நீ எதையாவது படிப்ப, படிச்சு முடிச்சோட மறந்துடுவேன்,
படிச்சு முடிச்சோட மறந்துடுவேன். இது ஆபத்தான நிலை. இது ஆபத்தான நிலை. இன்னைக்கும் சில பெரியவங்க இருக்காங்கல்ல, பாக்குறமா இல்லையா? அப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. வெளியே இருந்து யாராவது வந்தா சாப்பிட்டீங்களா, சாப்பாடே கொடுக்கணுங்க அப்படின்பாரு. என்னங்க மணி 2 சாப்பிடல? இல்ல வாப்பா, அவர் இப்பதான் சாப்பிட்டு கையை கழுவுறாரு, சாப்பிட்ட உடனே மறந்துட்டாரு. அதே மாதிரி பெத்த பிள்ளை அடையாளம் தெரியாம தெரியுது, யாரு தெரியலையே அப்படின்னு சொல்ற பெரிய ஆள் இருக்காங்களா இல்லையா? கத்துற மனைவியும் மறந்து போயிருது, கத்துற கணவனை மறந்து போயிருது. எவ்வளவு இருக்கு வாழ்க்கையில. இது மாதிரி எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன வச்ச ஏது வச்ச, சாப்பிட்டமா உண்டமா என்று எதுவுமே தெரியாத அளவுக்கு இந்த நினைவாற்றல் மோசமானது. இது நல்லடியார்களுக்கு வராது. அப்படி அது வராது தன்னை தற்காத்துக்கணும்னா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நீ வாசிச்சது உடனே மறந்து போயிரும். இதுக்குதான் இந்த கனவுக்கான விளக்கம். தேட நக்கிற மாதிரி சப்பி சாப்பிடுற மாதிரி கனவு கொண்டாதானே அப்படின்னா நீ வாசிச்சோட மறந்துடு. உண்மையான்னு கேட்டான். ஆமா, அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கு, எதை வாசிச்சாலும் மறந்துடுறேன் அப்படின்னா. அப்ப அதுக்கு ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க, எதுவுமே மறக்க கூடாதா? புராணம் நிறைய ஓது. எப்படி புராணம் நிறைய ஓதுப்பா, மறக்காது. நீ எதை பண்ணாலும் அப்படியே மனப்பாடமா உள்ள அப்படியே நிறைய இருக்கும். நீங்க யதார்த்தத்தை பாருங்களேன். புராண உள்ளத்துல வச்சிருக்க ஹாபீஸ்களை பாத்தீங்கன்னா ஒரு மௌத்தா போற வரைக்கும் நினைவாற்றலோட இருப்பார். எப்படி மௌத்தா போற வரைக்கும் நினைவாற்றல் அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா புராணம் உள்ள இருக்குல்ல, அது பிரகாசம் தானே. அந்த பிரகாசம் என்ன பண்ணும்? எதையும் மறக்க கூடாது, எதையும் மறக்க கூடாது. இன்னைக்கு நீங்க யதார்த்தமா ஹாஃபில்கள்ட்ட நீங்க போய் உங்களை பத்தி ஒரு முறை அறிமுகப்படுத்தினா எத்தனை வருடம் போனாலும் நீங்க தானே அப்படின்பார். நீங்க தானே, இந்த ஊரு தானே, இந்த பேரு தானே அப்படின்பார். அதை விடுங்களேன். யதார்த்தமா கண்ணு தெரியாதவங்க எவ்வளவு பேர் ஹாஃபில்களா இருக்கிறாங்க, கண்ணு தெரியாதவங்க எவ்வளவு பேர் ஹாஃபிலா இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு முறை பேசிட்டு 1 வருஷம் கழிச்சு தன்னை யாருன்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. தன் குரலை வச்சு கரெக்டா சொல்லிடுவாங்க. இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு சாத்தியமாகுது? குர்ஆனுடைய ஹாஃபில்களுக்கு எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுதுன்னு கேட்டா, குர்ஆன் உள்ளத்துல இருக்கு, அது மறக்காது. அது எதையும் மறக்க கூடாது. நினைவாற்றலை குறைக்காம பாதுகாக்கும். அப்போ குர்ஆனை நிறைய ஓடி வந்தா இது எல்லாம் நமக்கு உலகத்துல கிடைக்கிற லாபம். அறுதல் உமூர் வராது, நினைவாற்றல் குறைந்து போகாது. இது மாதிரி எக்கச்சக்கமான பரக்கத்து, ரஹ்மத்து, சண்டை சச்சரவு இல்லாத நிம்மதியான வாழ்க்கை, இது எல்லாம் வேணும் நம்ம முடிவு பண்ணா குர்ஆன வாழ்க்கையில நிறைய ஓதி வரும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உடல் ரொம்ப பலகீனமான மனுஷன், ஆனா அறிவாற்றல் அபாரமானது. அப்படிப்பட்ட ரொம்ப நோஞ்சானா இருப்பாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க நஃபிலான நோன்பு பெருசா வைக்க மாட்டாங்க. பரல வைப்பாங்க, சுன்னத்தானது அவசியமானதை வைப்பாங்க, நஃபில பெருசா வைக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஞானி, ஆனா நீங்க நஃபில் நோன்பு எல்லாம் பெருசா வைக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொல்றாரு, நான் ஏன் நஃபிலான நோன்பை வச்சு என் உடம்ப இன்னும் நான் பலகீனப்படுத்திக்கணும்? என் உடம்ப நான் பலகீனப்படுத்தினா குர்ஆன் ஓத முடியாதுப்பா, சுருண்டு போயிருவேன். நான் ஏற்கனவே நோன்பு வச்சுனால அதிகமா நோன்பு வச்சு மேலும் நோஞ்சான் ஆயிட்டா குர்ஆன் ஓத முடியாம போயிருவேன். குர்ஆனை நான் நிறைய ஓதணுங்கிறதுனால நஃபிலான நோன்பை கூட நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு ஆற்றல் மிக்கது குர்ஆன். நஃபிலான நோன்புகளை விட குர்ஆன் ஓதுதல் சிறந்தது என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சமூகத்திற்கு நமக்கு கற்றுத் தருகிறார்களா இல்லையா? குர்ஆனை குறிப்பா இந்த ரமதான் மாதத்துல நிறைய குர்ஆனை ஓத முயற்சி செய்யணும். சஹாபாக்கிட்ட குர்ஆனை ஓதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் தாமதம். ஒவ்வொரு சஹாபாக்களும் நபி தோழர்களும் போட்டி போட்டு குர்ஆனை ஓதுறாங்க. அதுல ஒரு வித்தியாசமான நபி தோழர் இருக்கார், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா. அவருக்கு ஒரு மற்ற சஹாபாக்களை விட சில நேரங்களில் இபாதத்தை வெறி பிடிச்சி இபாதத்தை செய்வார். நம்மால் வெறி பிடிச்சி சம்பாதிக்கிற மாதிரி, நம்மால் வெறி பிடிச்சி படிக்கிறது மாதிரி அவன் சில பேர் நம்மால வெறி பிடிச்சி லவ் பண்ணுவான் இல்லையா? எதுக்கு பண்றனே தெரியாது, எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி இபாதத்துல வெறியான ஆளை பார்த்துக்குமா இந்த சமூகம் கண்டு இருக்கிறதே. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு வெறி பிடிச்சி இபாதத்தை செய்வார். ஒண்ணு அவர்கிட்ட சொல்லிட்டா போதும், கற்பூர மாதிரி பிடிச்சிக்குவாரு. ரசூலுல்லாஹை விட்டுருப்பாங்கிற அளவுக்கு சொல்லணும் அவர்கிட்ட. அப்படி செய்வார். அவருக்கு ஒரு வயசு வந்துச்சு. வயசு வந்த உடனே அத்தா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாணம் பண்ணா நம்மள என்ன பண்ணுவோம்? மனைவியோட சந்தோஷமா இருப்போம். இரவுல பகல்ல எல்லா நேரமும் அங்க இங்க போவோம் வருவோம். அதெல்லாம் அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே முதல் இரவுலையே நீ பாட்டு தூங்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. குர்ஆன் ஓத ஆரம்பிச்சுட்டாரு.
பகல்லையும் மனைவியை கண்டுக்கிறதுல, இரவுலையும் மனைவியை கண்டுக்கிறதுல. அந்த அம்மா ஒரு சின்ன பிள்ளை சரியா Dress கூட அதாவது அலங்கரிச்சு கொள்ளாம ஒரு பங்கரையா இருந்துச்சு. ரசூல்லா வீட்டுக்கு வந்துச்சு. ஆயிஷா அம்மா கேட்டாங்க, ஏமா கல்யாணம் முடிஞ்ச புது பொண்ணு அலங்காரம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளையோட இருக்க வேண்டாமா? மாப்பிள்ளைக்கு என் மேல எந்த தேவையும் இல்லையே அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. ரசூல்லாட்ட தகவல் போச்சு. நேரா அப்துல்லாவை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அப்துல்லா இங்க வாப்பா, நீ நிறைய தொழுகுற, நோம்பு வைக்கிற, குரான் ஓதுற, இப்படியே இருந்தா மனைவியை கண்டுக்கணுமா இல்லையா? அது கடமை இல்ல. நீ இப்படியா இருக்கிறது? முதல்ல நீ குரான் ஓதுறது நிப்பாட்டு, அளவை குறைச்சிக்கேன்டாங்க. எப்படி அளவை குறைச்சிக்கன்னு ரசூலா சொன்னாங்க. அப்ப குரான மாசத்துக்கு ஒரு முறை முடிச்சா போதும்பா அப்படின்ட்டான். அவர் விடுற மாதிரி இல்ல. இன்னி அஜிது கூப்பத்தன் யார சூழலா மாசத்துக்கு ஒரு குரானா முடியாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுதுறீங்களா, நீங்க டேட்டா குறைங்க அப்படின்ட்டார். அப்ப ரசூலா சொன்னாங்க 20 நாள் போடும்பா அப்படின்னாங்க. ஒரு மாசத்துல இருந்து 20 நாளுக்கு வந்தாச்சு. அவரும் விடல. ரசூல்லா அடுத்து 15 நாளுக்கு வந்தாங்க. ஹம்சத் அஷர அப்படின்ட்டாங்க. அவரும் விடல. அடுத்து அஷர, அதையும் விடல. 10க்கு வந்தாரு. 30ல இருந்து 10க்கு வந்துட்டாரு. அடுத்து ரசூல்லா எண்டு கார்டு போட்டாங்க. அப்ப அவருக்கு வாரத்துக்கு ஒரு குரானை முடிச்சா போதும், அதுக்கு மேல டேட் எல்லாம் சுருக்கி தர முடியாது. மனைவியை கவனிக்கிறத கவனிக்கிறோம், சம்பாதிக்க போறோம், பல விஷயம் இருக்குது. வாரத்துல ஒரு குரானை முடிக்கிறதா ஒரு வாரத்துக்குள்ள முடி, அதுதான் முடியும். அதுக்கு கீழே 4 நாள் 5 நாள்லாம் கேட்காத. அப்படியே நிறைய ஒண்ணு ஓதணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு நிறைய ஓதுனவரை ரசூல்லா ஓதுறத அளவை குறைப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம ஓதுற அளவு கூட்டுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு, அளவை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சஹாபாக்கள் நிறைய ஓதுனாங்க. எந்த அளவுன்னு கேட்டா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் உம்மத்துல முதல் ஹாஃபிஸ். விளங்கி வச்சிருக்கணும், ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துல முதல் ஹாஃபிஸ். குர்ஆனை முழுமையாக மனனமிட்ட முதல் மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து யாரு வரீங்களா அந்த சமூகத்துல, இந்த சமுதாயத்திலே 2வது ஹாஃபிஸ் யாருன்னு கேட்டா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 2வது ஹாஃபிஸ்ங்க. குர்ஆனை முழுமையா இறங்கணும்னே கேட்பாரு, படக்குன்னு மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான். அவ்வளவு அபாரமான நினைவாற்றல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருந்துச்சாம். அப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தில் குர்ஆனை வைத்திருந்தாலும் கூட பார்த்து ஓதுவதில் ஒரு இன்பம் கண்டார்கள். குர்ஆனை பார்த்து ஓதுவாங்க. நம்மள போல அன்னைக்கு பேப்பர் இல்ல, தோல்ல எழுதி இருந்தாங்க குர்ஆனை. தோல்ல இன்னைக்கு இருக்க பாத்தியா சூராவுல நாசு வரைக்கும் நம்ம பேப்பர்ல வச்சிருக்கிற மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தோல்ல வச்சிருந்தாங்க. குர்ஆன் அப்படியே சேகரம் பண்ணி குர்ஆனை பார்த்து ஓதுறதுல அவங்க வாழ்நாள்ல தோல் குர்ஆன் 2 தோல் குர்ஆன் முழுமையா பிஞ்சு போயிடுச்சான். பெரட்டி 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 ஓதிக்கிட்டே இருந்தா எதா இருந்தாலும் கிளியத்தானே செய்யும். பேப்பர் கிளியறது ஆச்சரியம் இல்லைங்க, தோல் கிழிஞ்சு போயிருக்குன்னா 2 குர்ஆன் கிளிய கிளிய ஓதிருக்காங்க. நம்ம சொல்றோம்ல, இவன் கிளிய கிளிய படிச்சிருக்கா, என்னத்த படிச்சு கிழிச்சான் அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி அவங்க படிச்சே கிழிச்சிருக்கிறாங்கன்னா எவ்வளவு ஓதி இருப்பாங்க, எவ்வளவு எண்ணிக்கை. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஓதி முடித்த எண்ணிக்கை எண்ணிலடங்காதது. அவ்வளவு குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறார்கள் என்றால் இந்த சமூகம் நாம் ஓத வேண்டுமா இல்லையா? இதை எதை நாம் கடைபிடிக்கிறோம்? குர்ஆன்னா பல பேருக்கு என்னன்னே தெரியாம இருக்குது. அதுதான மிகப்பெரிய வேதனைக்குரியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் கரஅல் ஹர்ஃப மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் என்ற குர்ஆனிலிருந்து ஒரு ஹர்ஃபை ஓதினால் ஃபலஹு பிஹி ஹஸனத்துன், ஒரு நன்மை அவருக்கு பதிவு செய்யப்படும். அந்த ஒரு நன்மை அப்படிங்கிறது வஹஸரத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா, மற்ற இபாதத்தில் கிடைக்கும் 10 நன்மைக்கு சமமானது. மற்ற இபாதத்துல, தொழுகையில, நோம்புல, ஹஜ்ஜில, ஜக்காத்துல, தானம் தர்மத்துல, இதுல என்ன கிடைக்கும்? 10 நன்மை. அந்த 10 நன்மைக்கு சமமானது குர்ஆனை ஒரு ஹர்ஃப் ஓதுனா நன்மை கிடைக்குமா? ஒரு ஹர்ஃப் ஓதுனா. அப்போ ஒரு ஹர்ஃபுக்கு இவ்வளவு நன்மைனா, அல்ஹம்து இதுல எத்தனை எழுத்து இருக்குங்க? 5 எழுத்து இருக்கு. அஸ்ஸால்ட்டா 50 நன்மை கிடைச்சிருச்சு இல்லையா? அஸ்ஸால்ட்டா 50 நன்மை. லில்லாஹி 3 எழுத்து இருக்கு, 30 நன்மை கிடைச்சிருச்சு. ரப்பில் 3 எழுத்து இருக்கு, 30 நன்மை கிடைச்சிருச்சு. ஏங்க அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஓதுனாலே 100கணக்கான நன்மை கிடைக்குதுன்னா, குர்ஆனை பக்கம் பக்கமா ஓதுனா அந்த எண்ணிக்கை எண்ணிட முடியுமா? எவ்வளவு தருவோம் அல்லாஹ்ங்கறத எண்ணிட முடியுமா? நிச்சயமாக எண்ண முடியாது. அவ்வளவு நன்மையை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுக்குள்ளாக வைத்திருக்கிறாய். நாளைக்கு மறுமையில இந்த குர்ஆனை நிறைய ஓதுனவங்களுக்கு என்ன கிடைக்கும்ங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இக்ரஉல் குர்ஆன, குர்ஆனை நிறைய ஓதி வாருங்கள்.
நாளை மறுமை நாளில் நீங்கள் ஓதிய குர்ஆன் உங்களுக்காக யார் ஓதினாரோ அவருக்காக பரிந்து பேசும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதாவது ரெக்கமெண்டேஷன் செய்யுமா. மறுமையில யாரும் வரமாட்டான். மறுமையில இன்னைக்கு நமக்கு நம்ம மேல ரொம்ப க்ளோஸா நெருக்கமா இருக்க யாரும் வரமாட்டான். இது இயல்பு. குர்ஆனே அதை பத்தி சொல்லுது. உன் மனைவி ஓடிடுவா, உன் பிள்ளை ஓடிடும், உன் அண்ணன் தம்பி ஓடிடுவான், உன் மாமா மச்சான் ஓடிடுவான். யாரும் பக்கத்துல வந்து நிக்க மாட்டான். தன்னை தற்காத்துக்கிட்டா போதும். அங்க யானப்சி மட்டும்தான். அங்க யானப்சி மட்டும்தான். இங்கதான் அடுத்தவங்களுக்கு நாம கொடுக்கறது, எடுக்கிறது, வாங்குறது, வைக்கிறதெல்லாம் மவுத்தா போயாச்சுன்னு வைங்க. மனுஷனுடைய நிலை என்னன்னு கேட்டா, எனக்கு எவனை பத்தியும் கவலை இல்லை, நான் தப்பிச்சா போதும், நாம் தப்பிச்சா போதுமா. அந்த நேரத்துல தானா வந்து குர்ஆன் ரெக்கமெண்டேஷன் செய்யுதுன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களே, யாருக்காவது குர்ஆன் சிபாரிசு பண்ணிடுச்சுன்னு வைங்க, அந்த சிபாரிசு அல்லாஹ் மறுக்கவே மாட்டாங்க. அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். இப்ப ரமலான் காலத்துல கூட சில இடங்களை உதவி செய்யறாங்கப்பா, இவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றோம். சொன்னா அவர் விரும்பினா கொடுப்பாரு, இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிடுவாரு இல்லையா. நம்முடைய பரிந்துரை சில நேரங்களில மறுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் மறுமையில் மறுக்கப்படாத ஒரு பரிந்துரை இருக்குது அப்படின்னு சொன்னா குர்ஆன் செய்யற பரிந்துரை. குர்ஆன் நமக்கு வந்து நிற்கும், இறைவா இந்த மனுஷன் என்னை நிறைய ஓதி இருக்கிறாரு, இப்ப என்ன செய்யணும், அவருக்கு வெற்றியை கொடுத்துரு, அவருக்கு சொர்க்கம் போகணும், சோதனை இல்லாம போகணும், பெருசா கேள்வி கணக்கு இருக்க கூடாது, அசால்ட்டா ஒரு சொர்க்கம் போகணும். சொன்னவனே அல்லாஹ் மறுக்க மாட்டானே. என் வேதம் என்கிட்ட பேசுதுப்பா, உனக்காக பரவாயில்ல, என் வேதத்தின் மீது நான் மரியாதை வைத்திருக்கிறேன், அதனால உன்னோட பாவத்தெல்லாம் தள்ளிப்படு பண்றேன், நீ போய் சேரு போக வேண்டிய இடத்துக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானே. இதெல்லாம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அப்ப இங்க நம்ம ஓதுனாதானங்க அந்த குர்ஆன் நாளைக்கு தோழமையாக வரும். ஒரு சிறந்த நண்பன் குர்ஆன், ஒரு சிறந்த நண்பன், கை கொடுக்கும் குர்ஆன், தக்க நேரத்தில் கை கொடுப்பவன். தமிழ்ல பழமொழி சொல்றான்ல, தோள் கொடுப்பவன் தோழன். ஆனால் நிச்சயமாக இந்த தோழன் தோல் பெறுகிறானோ இல்லையோ, குர்ஆன் நமக்காக தோல் பெறும், நமக்காக கை கொடுத்து நம்முடைய பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரும். ஆனால் குர்ஆனை நாம் ஓதுகிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி. குர்ஆனை நாம் ஓதுகிறோமா? குர்ஆனுடைய அறிவு நம்ம இடத்துல இருக்கிறதா? அலிஃப் பா தா இப்படி ஒரு ஹர்ஃப் இருக்கிறது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? ஏபிசிடி தெரியுது, ஆனா அவன்னா தெரியுது, மற்ற உலகத்தினுடைய 1008 மொழி அவர் கத்து வச்சிருக்கிறாரு. குர்ஆன் தான் தெரியலங்கிறாரு, குர்ஆன் ஓதுறது தெரியலங்கிறாரு. குர்ஆன் ஓதுறது தெரியலேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட தப்பிச்சிடவும் முடியாத, அல்லாஹ்ட்ட தப்பிச்சிடவும் முடியாது. எதையாவது ஒண்ணு நாம கத்துக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் யாரையும் முட்டாளா படைக்கல. முயற்சி பண்ணினா முடியாதது ஒண்ணும் இல்லை. எந்த வயசு வந்தாலும் சரி. பல நபித்தோழர்கள் வயதான காலங்களில் குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். வயதான காலங்களில் குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள். அதாவது தள்ளாடுற வயதுல குர்ஆனை கற்றுக்கொண்டவர்கள் உண்டு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது, குர்ஆனை கத்துக்கிறதுக்காக நாம முயற்சி செய்யணும். குர்ஆனை பார்த்த உடனே குருட்டு பைய மாதிரி பார்க்காம கடகடன் ஓத தெரியணும், அரபிய ஓத தெரியணும். இந்த ரமதான் மாதம் அதற்கு சரியான தருணம். குர்ஆனை முறையாக ஓதுவதற்கு ஏற்ற மாதம் ரமதானை விட ஏற்ற மாதம் கிடையாது. காரணம் என்ன தெரியுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ரமலான் பிறை பிறந்தது ஷவ்வால் பிறை பிறக்கும் முறை, அதாவது சேட்டை செய்யும் ஷைத்தான்களுக்கு விலங்குன்றாங்க. சேட்டை செய்யும் ஷைத்தான்களுக்கு விலங்கு பூட்டியாச்சுனால அதனாலதான் நம்ம பள்ளிக்குள்ள நிறைய வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், ரொம்ப அசால்ட்டா வைக்கிறோம், குர்ஆனை ஓத முடியுது, தானந்தரமும் செய்ய முடியுது. என்னன்னு கேட்டா சேட்டை செய்யற மேற்படியாம் பக்கத்துல இல்லைன்னு அர்த்தம். அத மற்ற நாள்ல இருப்பான். அதனால பாருங்க, ரமதான் மாதத்துல பள்ளிவாசல் நிறையுதா? 5 வேளை தொழுகைக்கு லுஹருக்கு பார்க்கலாம். எங்க லுஹருக்கு நம்ம பள்ளிவாசல்லையே மற்ற நாள்ல மோதினாரு நானும் ஒரு 4 பேர் நிற்போம், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு மைக்கு வச்சு தொழுகிற அளவுக்கு இப்ப 4 செப்பு நிக்குத. அந்த 4 செப்பு ரமலான்ல நிக்குதுங்க. அசர்ல பள்ளிவாசல் ஃபுல்லா நிக்குது, மகரிப சொல்லவே தேவையில்ல, வெளியே வரைக்கும் நிக்குது. இது என்ன காரணம் கேட்டா, இந்த மேப்படி அனுப்பி விலங்கு அவன் விட்டுட்டான், அசால்ட்டா நம்மால் உள்ள வந்து உட்கார்ந்துட்டார். ஆனா ஷப்பாலு பேரை தெரிஞ்ச உடனே பாருங்க, பெருநா முடிச்சு அடுத்தவங்களுக்கும் மோதினாக்கு அஜர்த்து தான் தோணும். எல்லாம் மேப்படி அவுத்து விட்டாச்சு, அதை விடுவானா பள்ளிவாசலுக்குள்ள? விட மாட்டான். அப்ப இந்த மாசத்திலேயாவது குர்ஆன் கையுமா நம்ம இருந்தணுமா இல்லையா? குர்ஆனை கரெக்டா ஓதணுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் ரமதான் மாதத்தை சரியாக கண்ணியப்படுத்துகிறார்களோ மீதமுள்ள 11 மாதமும் அவர்களுக்கு இபாதத்து இலகுவாகிவிடும்.
இபாதத்து இலகுவாகிவிடும். ரமலானை எப்படி கண்ணியப்படுத்துவது? சரியாக நோன்பு வைப்பது, சரியாக தொழுவது, சரியாக குர்ஆன் ஓதுவது, சரியாக அதுல திக்ர் தஸ்பீஹாத் செய்வது, மக்களிடத்தில் நற்பண்போடு நடந்து கொள்வது, இது எல்லாம் சரியாக அமைந்து விட்டால் மீதமுள்ள 11 மாதமும் இவர் இபாதத்தால் அலங்கரிக்கப்படுவார் என்று நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தர, இந்த குர்ஆன் மீது நமக்கு எவ்வளவு அக்கறை வேண்டும்? 11 மாதங்களை விடுவோம், இந்த ரமலான் மாதம் மீது நமக்கு எவ்வளவு அக்கறை வேண்டும்? பள்ளிவாசல் முழுக்க குர்ஆன் இருக்கு, நம்ம எத்தனை பேர் எடுத்து ஓதுறோம்? யோசிக்கணுமா இல்லையா? சரி, குர்ஆனை ஓத தெரியல, கத்துக்க முயற்சி செய்யணுமா இல்லையா? செல்போன் ஓண்ட கத்துக்க முயற்சி செய்யறோம், மற்ற விஷயங்களை கத்துக்க முயற்சி செய்யறோம். குர்ஆனுக்கு அந்த நிலைப்பாடு வராம இருக்குத. குர்ஆன்னா நமக்கு பார்வையில அவ்வளவு அசால்ட்டாவா இருக்கு, அவ்வளவு அசால்ட்டாவா இருக்கு. ஆனா குர்ஆனை விட நமக்கு உபகாரி உலகத்தில் எதுவும் இல்லை, மறுமையிலும் அதை விட உபகாரி ஒன்றும் இல்லை. அதே போல நாமளும் குர்ஆனை ஓத தெரிஞ்சிருக்கணும். நம் வீட்டு ஆண் பெண் பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓத கத்துக் கொடுப்பதற்கு பெற்றோர்கள் முயற்சி செய்ய வேண்டும். யார் பிள்ளை பெற்று தன் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்யாமல் அவர்களை விட்டு விடுவார்களோ அந்த தாய் தகப்பனுக்கு என்று ஸ்பெஷலான நரகத்தின் ஓடை இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏதோ நானும் வாழ்ந்தேன், கல்யாணம் முடிச்சேன், பிள்ளையை பெற்றேன், படிக்க வச்சேன், கபருக்கு போனேன், அது இல்ல வாழ்க்கை. என் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கத்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு தாய் தகப்பனுக்கு உண்டே. கத்துக் கொடுத்துருக்கோமா? நமக்கும் தெரியல, பிள்ளைகளுக்கும் தெரியல. ஆனா அவர் பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருப்பார், எக்கச்சக்கமான படிப்பு படிச்சிருப்பார். ஆனா குர்ஆன் மட்டும் ஓத தெரியாதுன்னா இது எவ்வளவு அபத்தமானது, எவ்வளவு கீழ்த்தரமான மனநிலை. படிப்பின் மீது கவனம் காட்டும் சமூகம் குர்ஆனை கற்றுக்கொள்வது இல்லை என்றால் எவ்வளவு நஷ்டத்திற்குரிய நிலைக்கு இவர்கள் ஆளாகிறார்கள். நாமளும் கத்துக்கணும், பிறர் பிள்ளைங்களுக்கும் கத்துக் கொடுக்கணும், பெத்த பிள்ளைங்களுக்கும் கத்துக் கொடுக்கணும். அந்த வயசு வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு தோழர் வந்தார், யா ரசூலுல்லாஹ், பிள்ளைங்களுக்கு எங்க பிள்ளைங்களுக்கு நான் பெத்த பிள்ளை பேர பிள்ளைகளுக்கு குர்ஆனை கத்துக் கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டார். எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் குர்ஆன் கலாமுல்லாஹ் லா ஆயத ஃபீஹா, குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய வேதம்ப்பா, அதை கத்துக் கொடுத்தா எவ்வளவு கிடைக்கும் நான் எப்படிப்பா சொல்றது? அவ்வளவு கிடைக்கும் பாண்டாங்க. எண்ணிக்கை எல்லாம் கிடையாதுப்பா, நிறைய கிடைக்கும் பான்னு சொன்னாங்க. அதற்கு திருப்தி அடையல. எவ்வளவுன்னு சொல்லுங்களேன், அது ஏதோ எவ்வளவோங்கிறீங்களே. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல், இவர் ஏதோ கேள்வி கேட்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு தெரியாட்டி அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு சொல்லுவோம்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா ஜிப்ரீல் ஓடுனார். ஓடுனோட அல்லாஹ் சொல்லி விட்டா, மன் அல்லம வலதஹுல் குர்ஆன், யார் குர்ஆனை தன் பிள்ளைகளுக்கு கற்றுத் தருகிறாரோ, அதாவது அந்த மனிதருக்கு 10,000 முறை ஹஜ் செய்த கூலி வழங்கப்படுகிறது, 10,000 முறை உம்ரா செய்த கூலி வழங்கப்படுகிறது, 10,000 ஏழைகளுக்கு, ஆடை இல்லாதவர்களுக்கு அழகான ஆடை வாங்கி கொடுத்த நன்மை பதிவு செய்யப்படுகிறது. பசியால் இருக்கும் 10,000 நபர்களுக்கு வயிறு முட்ட பசியை போக்கிய அந்த 10,000 நபர்களுக்கு அந்த கூலி இவருக்கு தரப்படுகிறது. இதை அனைத்தையும் தாண்டி மறுமையில இவர் வரும்பொழுது நன்மை தீமையை நிறுத்து பார்க்கும் தராசில இந்த நன்மையின் தராசு கனத்து போகும் என்று அல்லாஹ் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். முடியுமா 10,000 முறை ஹஜ் நம்மளால? முடியுமா 10,000 முறை உம்ரா நம்மளால? நம்ம பாய் பல கோடி வச்சுனாலும் ஒரு ஹஜ்ஜே செய்ய மாட்டாரு இல்ல, பல கோடி வச்சுதான் ஒரு ஹஜ்ஜுக்கே இங்க தாண்டவம் ஆடுது. ஒரு உம்ராவே அல்லாஹ் அக்பர் முடியலேங்கிறாரு இல்லையா? அப்புறம் எங்க போட்டு 10,000 ஹஜ்ஜு செய்யறது? காபாவுக்கு பக்கத்துல நம்மால விட்டாலும் 10,000 ஹஜ்ஜு செய்ய மாட்டார், 10,000 உம்ரா செய்ய மாட்டார் இல்லையா? 10,000 ஹஜ்ஜு, 10,000 உம்ரா, 10,000 ஏழைகளுக்கு ஆடை, 10,000 பேத்துக்கு பசியார உணவு, இது எல்லாம் சாதாரணமா கிடைச்சிருவாங்க. ஆனா சாதாரணமா கிடைக்கும். இஸ்லாம் சொல்றது எதை செஞ்சா உங்க பிள்ளைகளுக்கு சரியா குர்ஆனை கத்து கொடுத்தா. எங்க படிக்கிறதுக்கு எத்தனை லட்சத்தை செலவழிக்கிறோம்? எத்தனை லட்சம்? எல்கேஜிக்கு நம்ம பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்க 2 லட்சம் ரூபாய் நம்மளால கட்டுற ஆளு இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? பிரிகேஜி அந்த ஸ்கூல்ல போய் தூங்கி படுத்த தெரிஞ்சுட்டு ஏபிசிடி சொல்லிட்டு மட்டும் வருது, இதுக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டுறான், நம்ம ஆளு கட்டுறான். யோசிக்கணும். 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டி நாம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோமே, குர்ஆனை கத்துக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு செலவழிச்சிருக்கிறோம்? எவ்வளவு செலவழிச்சிருக்கோம் பிள்ளைக்கு? என் பிள்ளை குர்ஆனை கத்துக்கிறதுக்கு நான் ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு பெத்த அவங்கள சொல்லுங்களே பார்ப்போம். அது நடக்காது. குர்ஆனும் ஓசியில கிடைக்கும். எப்படி? குர்ஆனும் ஓசியில கிடைக்கணும். ஏபிசிடி மட்டும் லட்சக்கணக்காக செலவழிக்கும். இந்த மனநிலை மாறாத வரை இவர்களுக்கு குர்ஆனுடைய அருமையே தெரிய போவதில்லை. குர்ஆனும் இவர்களுக்கு பயன்படாமலே போய்விடும், பயன்படாமலே போய்விடும். குர்ஆனின் அருமையை தெரியுங்கள். குர்ஆன் உங்களுக்கு கபரில் வெளிச்சம், மறுமையில் வெளிச்சம், சொர்க்கம் வரை உங்களை இழுத்து போகும் சாதனம். சொர்க்கம் வரை உங்களை நீங்க ஓய்வெடுத்தால் அது ஓய்வெடுக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொர்க்கம் சிலரை விரும்புகிறது,
4 சாராரை சொர்க்கமே விரும்புகிறது. இவன் எப்போது இறந்து போவான், எனக்குள் வருவான், என்னை அனுபவிப்பான் என்று சொர்க்கம் எதிர்பார்க்கிறது. அந்த 4 சாராரில் ஒருவர் குர்ஆனை அதிகமாக ஓதி வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு சுப செய்தி சொல்லியிருக்கிறான் குர்ஆன் ஓதுறதுனால. இவ்வளவு சுப செய்தி. சொர்க்கத்துக்கு நாம் ஆசைப்படுறோம், சொர்க்கமே நம்ம ஆசைப்படுறோங்க. அதாவது ஒருதலை காதல் எப்பயுமே வெற்றி தர்றதில்லை. காதல் அப்படிங்கிறது அது மனைவியை காதலிச்சாதான். காதல் அப்படிங்கிறது நான் என் மனைவியை காதலிக்கும், என் மனைவி என்ன காதலிக்கு, அதுதான் சக்சஸ்ஃபுல்லான காதல் இல்லையா? இந்த மாதிரி சொர்க்கம் நம்மை காதலிக்கிறது, நாம் சொர்க்கத்தை காதலிக்கிறோம். இதற்கு காரணம் குர்ஆன். அப்ப குர்ஆனை நம்ம எடுக்கணுமா இல்லையா? சில பேர் நினைக்கிறாங்க மௌத்தா போனவங்க நேரா சொர்க்கத்துக்கு போய் ஜம்முன்னு உட்காந்துடுறோம். அப்படிலாம் நடக்காது, அப்படிலாம் நடக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படிலாம் முடியாது மோன. அதாவது முன்னோர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் இல்லாம அசால்ட்டா சொர்க்கம் போயிருவியா, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப அதெல்லாம் முடியாதுன்னு சொன்ன அல்லாதான் முடியும். எப்ப உன் பிள்ளைக்கு குர்ஆனை கத்துக் கொடு, நீ குர்ஆனை நிறைய ஓது, குர்ஆனோடு உறவாடு, அதெல்லாம் அசால்ட்டா கிடைக்குங்கிறான். ஆனா நமக்கு அதுதான் கஷ்டமாவே இருக்கு. குர்ஆன் தான் பெரிய கஷ்டமாவே இருக்கு, அதுதான் பெரிய சவாலாவே நமக்கு இருக்கு. அந்த சவாலை உடைத்தெறியும் மாதம் இந்த ரமதான் மாதம். இந்த ரமதான் மாதம் நான் குர்ஆன் ஓதுறானா, என் மகன் ஓதுறானா, என் மகன் ஓதுறாளா, என் மனைவி ஓதுறாளா, எங்க அத்தா அம்மா ஓதுறாங்களா, என் அண்ணன் தம்பி ஓதுறாரா, இப்படின்னு ஒரு குடும்ப தலைவன் அந்த குடும்பத்தை குர்ஆன் ஓதுகிறார்களா என்று கவனிக்க வேண்டிய பொறுப்பு குறிப்பா அந்த ரமலான் மாதத்தில் உண்டு. ரமலான் மாதத்தில் உண்டு. குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க தயவு கூர்ந்து இந்த ரமதானில் ஒரு குர்ஆனாவது முடித்து விடுங்கள். அதாவது இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், குர்ஆனுக்கான கடமை வருடத்திற்கு 2 முறையாவது குர்ஆனை முடிப்பது, 2 முறையாவது குர்ஆனை முடிப்பது. அப்படிங்கறனால இந்த ரமதான்ல ஒண்ணு ஓதிடுறது, மீதம் உள்ள மாதத்துக்கு ஓதி 2 குர்ஆனும் ஓதி முடிக்கிறது. அது எவ்வளவு பெரிய பாக்கியம், இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த குர்ஆனை முடிந்தவரை அட்டை டு அட்டை ஓத முயற்சி பண்ணணும். அட்டை டு அட்டை. அல்லது எனக்கு குர்ஆன் ஓத முடியல, கண்ணு தெரியல, காதல் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், ஒரு பையனை கூப்பிட வேண்டியது. கூப்பிட்டு தம்பி நீங்க குர்ஆன் ஓதுங்க, நான் உட்கார்ந்து கேட்கவாது செய்யறேன். இந்த மனநிலை வேண்டும். நாங்கள் ஓதக்கூடிய காலங்களிலே கோயம்புத்தூரில் ஓதும் பொழுது இது போன்ற மனநிலையை பல வீடுகளில் நாங்கள் பார்த்தோம். ரமதான் மாதத்துல எங்க வீட்டுல அசரத் நீங்க குர்ஆனும் நான் ஓதும், நீங்க ஓத நான் கேட்கணும், உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணுவேன் வெப்ப வாங்க கூப்பிட்டு அந்த முடியாதவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து கொள்ள குர்ஆனை ஓத கேட்டார்கள் என்ற நிலையெல்லாம் உண்டு. இன்னைக்கு அப்படி எல்லாம் இருக்கான்னு தெரியல. குர்ஆனை பத்தி எந்த அக்கறையும் இல்ல. ரமலான் வந்துச்சா ஏதோ நாய் பட்டினி கிடக்கிற மாதிரி கிடக்கிறத தாண்டி ஒரு இபாதத்தும் இல்லைன்னா இது நோன்பு. இவர் மிகப்பெரிய அவர் நோன்ப அவமரியாதை செய்யறாரு, ரமலானை மதிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ரமலானை மதிக்காட்டி ஈமானோட மௌத்து வராதுங்க. யாரையும் திட்டுறதாக அர்த்தம் இல்ல. இஸ்லாம் கடுமையாக தான் சில இடத்துல சொல்லுது, ரமலான மதிக்கல, நோம்ப பேணல, குர்ஆனை பேணல அப்படின்னு சொன்னா உனக்கு ஈமானோட மௌத்து வராது. மௌத்து வரும்போது நேரம் மாத்திட்டு தான் மௌத்து வரும். எல்லாம் பாதுகாக்கணும் அந்த நிலையை. ரமலான நம்ம கண்ணியம் செய்யணுமே, குர்ஆனை கண்ணியம் செய்யணுமே, குர்ஆன் உடையவர்களை கண்ணியம் செய்யணுமே. இந்த கண்ணியத்தால் தான் இஸ்லாமே வளர்ந்ததே. நபியவர்கள் மீது இருந்த கண்ணியத்தால் தான் அவர்கள் நபித்தோழர்களாக ஆனார்கள். நபித்தோழர்கள் மீது இருந்த கண்ணியத்தால் தான் தாபீன்களாக ஆனார்கள். இப்படியே பட்டியல் நீடும் கியாமத்து நாள் வரை. அப்ப குர்ஆன் உடையவர்கள் குர்ஆனின் மீது ரமதான் இடத்துல நாம் கண்ணியத்தோடு நடக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குர்ஆனை நாம ஓதணும், குர்ஆன் ஓத தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. அதாவது ஐயர் வீடுகள்ல பாத்திருக்கீங்களா? ஐயர் வீடுகள்ல வேதம் படிக்க தெரியாத ஒரு ஐயனும் இருக்க மாட்டான் இல்லையா? அவங்க அதை வேதம் நினைக்கிறாங்க, படிக்கணுங்கிற அவசியமா நினைக்கிறாங்க. அவர் பெரிய டாக்டரா இருப்பாரு, இன்ஜினியரா இருப்பாரு, வக்கீலா இருப்பாரு, ஆனா அவர் வேதம் அவருக்கு ஓத தெரியும். ஆனா நம்ம சமூகத்துல எப்படி இருக்கா? பெரிய டாக்டர் கத்தி பிடிச்சாருன்னா சக்சஸ், பாய்க்கு குர்ஆன் ஓத தெரியுமா? தத்தகா புத்தகம் தெரியாது. பெரிய வக்கீல் கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சா கோர்ட்டு அதிரும், பெரிய நீதிபதி எல்லா சட்டமும் கரைச்சு குடிச்சார், குர்ஆனை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இது எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம் நிலை. எங்க உண்மையான சிறந்த வேதம் நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. சிறந்த வேதத்தை நம் கையில் வைத்துக் கொண்டு வேதத்தை நாம் குருடர்களாக பார்த்துக் கொண்டிருந்தால் நம்மை விட கேடு கெட்டவர்கள் உலகத்தில் காண முடியுமா? அதனால் முடிந்த வரை குர்ஆனை ஓத முயற்சி செய்யுங்கள். இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆனுக்கு கண்ணியப்படுத்துங்கள். கண்ணியம் என்றால் குர்ஆனை ஓதுவதில் இருக்கிறதே. அதாவது குர்ஆன்ங்கிறது பெருசா இல்லாட்டா கூட பரவாயில்லைங்க. அந்த கஷ்டப்படுறவங்க வீட்டுல இருந்து வரும்போது குலுவல்லா சூரையாவது ஓதிட்டு வரலாம். குலுவல்லா சூரா, ஃபாத்திஹா சூரா, நாசு, ஃபலக்கு, இப்படி எதையாவது ஓதிக்கிட்டு வந்தா கூட அந்த குர்ஆனை நாம ஏதோ ஓதனங்கிற நன்மையாவது நமக்கு கிடைக்கும்.
இல்லையா? அப்போ முடிஞ்ச வர பள்ளிவாசலுக்கு வரும்போது, வேற இடங்களுக்கு போகும்போது இந்த ரமதான் மாசத்துல நம்ம நாவால நிறைய குர்ஆனை ஓதணும். குர்ஆன் மீது நமக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கணும். வல்லோன் அல்லாஹ் தஆலா இந்த ரமதான் மாதத்தில் நிறைய குர்ஆன் ஓதும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக. நம் குடும்பத்தார்கள் இந்த ரமதான் மாதத்தில் நிறைய குர்ஆன் ஓதும் பாக்கியத்தை அவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.